ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோடட்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ். மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னோடய jQuery லிங்க் பண்ணிட்டேன். jQuery 1.7.2 தான் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பாடி உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மெயின் டிவிஷன் இருக்குது. அந்த மெயின் டிவிஷனில் 8 paragraphs and 4 list. ஓகே, இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் கண்டென்ட், அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் கண்டென்ட், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட். இது மூணு தான் பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல ஒரு கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது, முதல்ல ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இருக்க கண்டென்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறது. இது மூணுத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெயின் டிவ் உள்ள தான் எல்லாமே இருக்குது. மெயின் டிவ் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு 8 paragraphs இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ண போகிறேன்னா, ஓகே, பேராகிராஃபில் ஒரு append ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது ஏற்கனவே என்கிட்ட ஒரு 8 paragraphs இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டில் para10ன்ற ஒரு டிவை நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். ஸோ ஏன்னா இங்கே வந்து நம்ம டிவிஷனுக்கு வந்து டபுள் கோட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ண அதை வந்து இன்வேலிட் ஆக்கிறதுக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது வந்து இன்வேலிட் ஆகிடும். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்புறம் வர எந்த கேரக்டரையும் வந்து அது ரெகக்னைஸ் பண்ணாது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு டிவிஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு கிடைச்ச டிவிஷன். ஓகே, இப்போது இது பார்த்தீங்கன்னா கடைசி அப்பெண்ட் ஆகிருக்கும். HTML போய் பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்க கண்டென்ட்டு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பாருங்கள், ஒரு பேராகிராஃப்லேயும் para10ன்ற ஒரு கண்டென்ட் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் எனக்கு கண்டென்ட் ஆட் ஆகணும். அதாவது இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் அப்புறம் மட்டும் கண்டென்ட் ஆட் ஆகணும்னா பேரா 1க்கு அப்புறம் மட்டும் ஒரு பேரா ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஃபில்டரிங் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் பேராவில் மட்டும் ஆட் ஆகும். ஓகே, ஸோ இது அப்பெண்ட் பண்ணுறது மாதிரி ப்ரிப்பெண்டும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். again forward slash இந்த லிஸ்ட் நேம் வந்து மாற்றிக்கோங்க, 0 வச்சுக்கோங்க. again forward slash ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 0 எல்லா லிஸ்ட்லேயும் ப்ரிப்பெண்ட் ஆகிருக்கு. அதுவே எனக்கு லிஸ்ட் 1ல் மட்டும் ப்ரிப்பெண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட், ஓகே, லிஸ்ட் 0 மட்டும் ப்ரிப்பெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ஒரு நியூ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ எப்படி இருக்கிற கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்,
போதும், அந்த கண்டென்ட் ரிமூவ் ஆகிடும். சரி, அந்த para1ன்ற கண்டென்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இது மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரிமூவ் இல்லாமல் எம்டி. எம்டி பார்த்திங்கனாலும் அதே ப்ராசஸ் தான் பண்ணோம். ஸோ ரிமூவ் எம்டியும் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக நம்ம இதான் ஆக்சுவல் கண்டென்ட். ஓகேவா? இது வியூ சோர்ஸில் இருக்குது, சோர்ஸ் ஃபைல் நமக்கு இருக்குது அந்த பேரான்ற இது. ஆனால் அதோட கண்டென்ட் மட்டும் எம்டியாக இருக்குது. ஆனால் அந்த எலமெண்ட் ஆக்சுவலாகவே இருக்குது, ரிமூவ் ஆகலை. இருக்கிற எலமெண்ட்டில் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இப்போது ரிமூவ் எம்டி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து மாடிஃபையிங் தி கண்டென்ட். ஓகே, இப்போது para1ஓட கண்டென்ட்டாக எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதுக்கு HTML இல்லைனா டெக்ஸ்ட். ஓகே, இப்போது HTMLோட para1ஓட டெக்ஸ்ட் para1ன்னு இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் பேரான்னு மாற்றலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேரா. ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்புறம் HTML இது ரெண்டுமே ஒரே ஃபெதை தான் செய்யுது. ஆனால் HTMLக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம HTMLன்ற ஃபங்க்ஷனில் ஒரு HTML டேகை சென்ட் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணோன்னா, தானாகவே அந்த HTML டேகை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற அவுட்புட்டை அது வந்து கொடுக்கும். ஆனால் அதுவே ஒரு அந்த HTML பதில் டெக்ஸ்ட்டில் கொடுத்தோம்னா, டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் அந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஸோ அது அப்படியே அவுட்புட் பண்ணிடும். H1 பாத். ஸோ அந்த HTML ஃபார்மேட்டிங். ஸோ இப்போ ஒரு HTML கண்டென்ட்டை நீங்கள் ஒரு டிவிஷனுக்குள்ளே டைனமிக் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து HTML. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கண்டென்ட் மாடிஃபை ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் வேறு ஏதாவது டுட்டோரியலில் பார்க்கலாம். See you soon. Bye.